ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலீஸ் தட் விச் அப்படிங்கிற மேன்வோட அடுத்த சாப்டர் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம்னா, நம்ம ரோலன் ஆனாவை ஹையர் பண்ணியிருப்பான். ஆனா இப்போ நம்ம ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருந்தா. அதோட லாஸ்ட் சாப்டர் நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ரோலனும் கார்ட்டரும் ஒரு பில்டிங்கை பார்த்து போகிறாங்க. ரோலன் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு பரவாயில்ல, லாஸ்ட் மினிட்ல நல்லா கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போது கார்ட்டர் ஆனா வந்துட்டாங்க அப்படின்னு ரோலன் கிட்ட சொல்கிறான். ரோலன் ஆனாவை பார்த்துட்டு, நான் கூட விச்சஸ்னால் அழுக்கு துணியை போட்டு முக்காடு போட்டு வருவாங்கன்னு நினச்சேன், உனக்கு கூட இந்த ட்ரெஸ் நல்லா சூட் ஆகுதுன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்குறான். அப்போது நம்ம ஆனா ரோலனை பார்த்து, எதுக்காக என்ன ஹையர் பண்ணிங்க, எதுக்காக என்ன மாதிரி ஒரு பர்சனை ஹையர் பண்ணிங்க, நான் ஒரு விச், எல்லோரும் என்னை வெறுப்பாங்க, அப்படி இருந்து எதுக்காக என்னை ஹையர் பண்ணிங்கன்னு ரோலன் கிட்டே கேட்டுட்டு இருந்தா. அப்போது ஆனாவோட மைண்டில் மக்கள் எல்லாம் ஒரு விச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கொல்லுங்கன்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தது அவள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அப்புறம் ரோலனை பார்த்து ஆனா கேட்டா, என்னை பார்த்தா உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு. ரோலன் ஆனாவை பார்த்து சிரிச்சிட்டு ஆனா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். மக்கள் எப்பயுமே புரியாத ஒரு விஷயத்த புதுசாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். பட் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு சாதாரண விஷயமாக அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிறது புரியாமல் இருக்கிறது அது அவங்கவுங்க கையில் இருக்குது. அதை பற்றிலாம் நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, எனக்கு ஒன்றும் உன்னை பார்த்து பயம் கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, உன்னை நீயே குறைச்சி எடை போட்டுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு நான் உதவி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன், உன்னுடைய பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு தான் இப்போ இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாவை அந்த பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஆனாவை அந்த பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போய், ஆனா இந்த பில்டிங்கில் நீ இப்போ இருந்து ட்ரைனிங் எடுக்க போகிற, இப்போலேருந்து உன்னுடைய முழு பவரை வெளிப்படுத்து, அப்படியே அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் படுத்த பழகிக்கோ, இனிமேல் இது உன்னுடைய ட்ரைனிங் இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ப்ராக்டிஸ் பண்ணுற கூடுறான். ஆனால் இதை கேட்டதும் சந்தோஷத்தில் அவள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கட்டுப்பாட்டை மீறி போகுது. இருந்தாலும் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அதை பார்த்த ரோலன் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது அவனுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. கொஞ்ச நேரத்தில் ஆனாவோட ஃபயர் தன் கட்டுப்பாட்டை மீறி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அதில் ஆனாவோட ட்ரெஸ்ஸு பாதி ஏறிய ஆரம்பிச்சுது. இதை பார்த்த ரோலன், நல்ல வேலை, இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இவளுக்கு ஸ்பேர் ட்ரெஸ்ஸாக நிறைய ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறேன், பரவாயில்ல இது இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போது நம்ம பார்வோ அங்கே வந்து, ஐயா ஐனஸ் ஐயா, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, உங்களை தேடி நான் எங்கெங்கேயோ சுற்றிட்டு அலைஞ்சிட்டு வந்திருக்கிறேன். நம்ம கார்ட்டர் அதை பார்த்துட்டு, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டபடி. அப்போ நம்ம பார்வோ ரோலன்கிட்ட, நம்ம பெட்ரோல் யூனிட் ஒரு பீஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுவும் டிமானிக் பீஸ்ட், அதுவும் நம்ம டிமானிக் மந்த்துக்கு முன்னாடியே சீக்கிரமாக அதுகெல்லாம் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னானே. கார்ட்டரும் ஆனாவும் ரொம்ப ஷாக்கில் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்வோ சொன்னால் எதுவுமே புரியல. என்னடா டிமானிக் மந்த்துங்கிறீங்க, டிமானிக் பீஸ்ட்டுங்கிறீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு புரியாமல் பார்த்துட்ருக்குறான். அப்போது நம்ம ஹீரோ மந்த்ஸ் ஆஃப் டிமன்னா என்ன அப்படின்னு கேட்டான் பார்வோ கிட்ட. பார்வோ அதுக்கு, ஐனஸ் ஐயா, வருஷ கடைசியில் ஸ்னோஃபால் ஆரம்பிக்கும், அந்த ஸ்னோஃபாலில் சூரியன் தெளிவாக தெரியாது, வெளிச்சமும் டிம்மாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் தான் ஒரு மவுண்டெயினில் கேட் ஆஃப் ஹெல் ஓப்பன் ஆகும். நம்ம பார்டர் டவுன் அதை தடுக்கிறதுக்கு கேப்பபிளாக இல்லை. அதனால் மக்கள் எல்லோரும் பக்கத்தால் இருக்கிற லாங்ஸாங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு மைக்ரேட் ஆவாங்க. அதுவும் இந்த மந்த் ஆஃப் டீமன் முடிகிற வரைக்கும் மக்கள் எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. பார்போ சொன்னது கேட்டனையும் நம்ம ஹீரோ பார்போ கிட்ட, நீங்கள் யாராவது அந்த கேட் ஆஃப் ஹெல்லை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பார்போ பயத்தில், அதை நார்மல் பீப்புள்னால் பார்க்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்டெயினுக்கு போகணுன்னு நினச்சா கூட யார் உயிரோட திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னான். நம்ம அப்படியே அந்த மவுண்டெயின் பக்கத்தில் கூட போகணுன்னு நினச்சா கூட அந்த மவுண்டெயின்லேருந்து வர ஈவில் மைஸ்மா நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இங்கே இருக்கிற விச்சஸ் எல்லோரும் அந்த மவுண்டெயினுக்குள்ளே தாராளமாக போயிட்டு வரலாம். விச்சஸ் அந்த ஈவில் மைஸ்மா ஒன்றும் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கேட் ஆஃப் ஹெல்லை பார்க்கவும் முடியும் அப்படின்னு பார்வோ ரோலன் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறான். ரோலன் பார்வோ கிட்ட, சரி உங்களால் அந்த கேட் ஆஃப் ஹெல்லை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் டீமன் பீஸ்டியாவது பார்த்தீங்களா, இல்லை மக்கள் யாராவது அதை பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு பார்வோ கிட்ட கேட்டுட்டு இருந்தான். நான் பார்த்ததில்ல யுவர் ஹைனஸ், நானும் இந்த டவுனுக்கு உங்கள் கூட தான் வந்தேன்,
அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரே கேஸ்டால் இருக்கிற ஒரு சில பேர் அந்த டீமன் பீஸ்ட்டை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பார்வோ. அந்த சமயத்தில் நம்ம ரோலன் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அது என்னென்னா, இப்படியெல்லாம் டீமன் பீஸ்ட்டு வந்து இந்த பார்டர் டவுனை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இந்த பார்டர் டவுனால் டெவலப் ஆக முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ரோலன் பாபோ கிட்ட அந்த லாங்ஸாங் ஸ்ட்ராங் ஹோல்டில் மட்டும் எப்படி அந்த பீஸ்ட்டை தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு பார்வோ, அந்த லாங்ஸாங் ஸ்ட்ராங் ஹோல்டில் ஹியூஜ் வால்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எலைட் ட்ரூப்ஸ் அதை வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லாமல் எப்படி நாம் இந்த டவுனை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்வோ சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ பார்வோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த டீமன் பீஸ்ட் எல்லாம் டிஃபீட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள், லோக்கல் கார்ட்ஸ், பேட்ரோல்ஸ், ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ரோலன் பார்வோ கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இங்கே 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் பீஸ்ட்டு கூட நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஆளுகளாக இருக்கணும், சீக்கிரம் போய் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு கார்டன் ஏரியாவில் நம்ம ரோலண்டு ஆனாவும் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. டீ ஆயில் கப் கேக் சாப்பிட்ருக்குறாங்க. அப்போது ஆனா ரோலன் கிட்ட, இந்த டீமன் நைட்ஸுங்கிறது ஒரு நைட்மேராக இருக்குது எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம். அந்த டீமன் மந்த்ஸ் வரக்கு முன்னாடி நாங்கள் ஃபார்மிங் பண்ணுவோம். ஃபார்மிங் பண்ணதெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வச்சுக்குவோம். கரெக்டாக இந்த டீமன் மந்த்ஸ் வரப்போ அந்த ஃபார்மிங் பண்ண எல்லா ஃபுட்ஸையும் நாங்கள் ஷெல்டருக்கு எக்ஸ்சேஞ்சாக கொடுத்துருவோம். அந்த டீமன் மந்த்ஸ் டைமில் நாங்கள் லாங்ஸாங் ஸ்ட்ராங்ஹோல்டில் டெம்பரவரியாக வின்டர் முடிகிற வரைக்கும் அங்கே இருப்போம். அந்த வின்டர் டைம் முடிகிறக்குள்ளே அங்கே எங்களுக்கு பஞ்சம் வர ஆரம்பிச்சிடும், உணவு பற்றாக்குறை ஏற்பாடு ஆரம்பிச்சிடும். எப்பயுமே அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக்காக இருக்கிறவனை புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு சில பேர் அந்த நரகத்துலேருந்து தப்பிப்பாங்க, ஒரு சில பேர் அங்கேயே இறந்துருவாங்க. அந்த 4 மாதம் அந்த பார்டர் டவுன் பீப்புளுக்கு ரொம்ப வேதனையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படின்னு ஆனா ரோலன் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. ரோலன் ஆனாவை பார்த்துட்டு, இது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, இனி நான் அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு ஆனா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இனிமேல் அந்த மாதிரி ஒரு டீமன் மன்ஸை நான் வர விட மாட்டேன். உடனே ரோலன் அங்கே இருக்கிற மெய்டுக்கிட்ட, பார்வோ எங்கே, உடனே வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஆஃபீஸில் இங்கே பார்வோ வந்துட்டார். பார்வோ அவர் கூட 2 சோல்ஜர்ஸு, ஒரு ஹண்டர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த 2 சோல்ஜர்ஸுமே பேட்ரோலிங் சோல்ஜர்ஸு. அந்த பேட்ரோலிங் சோல்ஜர்ஸ் தான் அந்த பார்டர்கிட்ட இருந்து அந்த டீமன்ஸ் வெளியே வந்துருச்சா இல்லையான்னு பார்த்து ஒரு பீக்கனை லைட் பண்ணுவாங்க, அதாவது சிக்னல் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்களில் ஒருத்தனை பார்த்து, டீமன் பீஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கல்ல, அது எப்படி இருக்குதுன்னு கேட்டான். அதுக்கு அதிலிருந்து ஒரு சோல்ஜர், ஐயா ஹைனஸ் ஐயா, டீமன் பீஸ்ட்டுங்கிறது இப்போ இருக்கிற நார்மல் அனிமல் வந்து அங்கே ஓப்பன் ஆகிற கேட் ஆஃப் ஹெல்லேருந்து வர ஈவில் மைஸ்மானால் அஃபெக்ட் ஆகி அது மூலிமா மாறுறது தான் இப்போ இருக்கிற டீமன் பீஸ்ட் எல்லாம். ஸோ அதனால் நம்ம அதுகளை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த டீமன் மந்த் முடிகிறப்ப லாங்ஸாங் ஸ்ட்ராங்ஹோல்ட்லேருந்து கேவலரிஸ் அனுப்புவாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டீமன்ஸையும் வேட்டையாடிட்டு நமக்காக இந்த ஊரை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி சோல்ஜர் நம்ம ரோலன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்திருந்த ஹண்டர் ஒருத்தர், ஐனாஸ் நான் ஒரு டீமன் பீஸ்ட்டை கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது அங்கே இருந்த எல்லாத்துக்கும் ஒரு ஷாக். ரோலன் முன்னாடி மரியாதையாக மண்டி போட்டு, நான் ஒரு டீமன் பீஸ்ட்டையாக கொண்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஹண்டர் சொன்னான். அவன் பேர் அயனாக்ஸ். ஹீரோ அந்த ஹண்டரை பார்த்துட்டு, உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்கள் ஒரு ஹண்டர்னு சொன்னான். அப்போ தான் நம்ம பார்வோ வந்து ஹீரோகிட்ட ஹண்டரை பற்றி ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து மூஜின் கிளானை சேர்ந்தவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்ட்டரோ ஹண்டரை பார்த்து, நீங்கள் எந்த மாதிரி பீஸ்டெல்லாம் ஹண்ட் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மாதிரி ஸ்பீசஸை ஹண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு நம்ம ஹண்டர், வைல்டு போரும் வுல்ஃபையும் நான் ஹண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம ஹண்டர் நம்ம ஹீரோக்கிட்ட, இந்த சோல்ஜர்ஸ் சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நார்மல் அனிமலாக தான் இருந்தது, இந்த கேட் ஆஃப் ஹெல்லேருந்து வெளிவர அந்த ஈவில் மைஸ்மானால் அது அஃபெக்ட் ஆகி டீமன் பீஸ்ட்டாக மாற ஆரம்பித்தது. ரொம்ப கொடூரமாகவும் ஆச்சு. எந்த ஒரு அம்புகளும் அதுகளை துளைக்காத அளவுக்கு அதனுடைய ஸ்கின்ஸ் எல்லாம் ஹார்டாச்சு. அது மட்டும் இல்லை, நாட்கள் போக போக அதுகளும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. அதுகெல்லாம் ரொம்ப மோசமானதுங்க, ஆபத்தானதுங்க. அது கூட சண்டை போட்டதில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிச்சது. அது என்னென்னா, நார்மல் டீமன் பீஸ்ட்டு கூட நம்ம சண்டை போட்டு சமாளிச்சிடலாம், ஆனால் இதுலேயே மிக்சடு ஸ்பீசஸ்ன்னு இருக்குது, அது கூட நம்மளால் சண்டை போட்டு சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அதுகளுக்கு விங்ஸ் எல்லாம் இருக்கும்.
அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான பீஸ்ட்டுங்க எல்லாம். நான் இதுக்கு முன்னாடி அது ஒன்றே ஒன்று தான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி ஸ்பீசஸ் கிட்டே இருந்து நம்மளால் ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வந்துடும். நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு ரோலன் கிட்டே நம்ம ஹண்டர் அயனாக்ஸ் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ நம்ம ஹண்டர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இந்த உலகம் போக போக ஃபேண்டசி உலகமாக மாறிட்டு வருது, பார்த்துப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். நம்ம ஹீரோ கார்ட்டர்கிட்ட இந்த மிக்சடு ஸ்பீசஸை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். கார்ட்டர் அதுக்கு ஒன்றும் அதிகமாக இருக்காது யுவர் ஹைனஸ், அது ஏதோ 1 2 3 இருக்கும் அவ்வளோதான். அப்படி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு இந்நேரம் அது டிஃபீட் ஆகிருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சடனாக இருந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு மற்றவங்களை பார்த்து கேட்குறப்ப எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. தலை நம்ம போயிடலாம், இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான் கார்ட்டர். முடியாது, நீ இருக்கிறனா இல்லைன்னா கிளம்பு, நான் இந்த பார்டர்கிட்ட ஒன்று நான் பாதுகாக்க போகிறேன் டிமன் பீஸ்ட்டுக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். கார்ட்டர் அதெல்லாம் கேட்டுட்டு, ஐயா ஐனஸ் ஐயா, நம்மக்கிட்ட வால் இல்லை, எலைட் ட்ரூப்ஸ் இல்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, நம்ம எப்படி இதுகளை சமாளிக்கிறது, நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ ஹீரோ கார்ட்டர்கிட்ட, இதுதான் விஷயமா, இதெல்லாம் நான் செஞ்சு தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான். கார்ட்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் குறைஞ்ச டைமில் நம்ம எதுவுமே ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஹீரோ சேர்ல உட்காந்துட்டு, எனக்கு புரியுது கார்ட்டர், அப்போ ஒன்று பண்ணுவோம், நான் சொல்கிற மாதிரி நான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வால்ஸு எல்லாம் வச்சு இந்த ஏரியாவை டிஃபெண்ட் பண்ணிட்டேன்னா இங்கே இருப்போம். அப்படி இல்லை, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்னால் பண்ண முடியலன்னா நீ சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு ரிட்ரீட் ஆயிடுவோம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு கார்ட்டர், நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, இப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, என்னோடய டியூட்டி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி மண்டிடுறான். இப்போ நமக்கு கிரே கேஸ்டலில் இருக்கிற ஒரு போர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கடலை பார்த்து நின்ன மாதிரி வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. அவள் பின்னாடி ரைன் சொல்லி ஒரு ஆள்கிட்ட நம்மளுடைய பிளாக் சைலுக்கு போன ஃப்ளீட் எப்போ வரும்னு கேட்டுட்ருக்கிறா. நம்ம ஹீரோவோட அக்கா பேர் கிரேஸுக்கிட்ட ரைனு, நம்ம பிளாக் சைலுக்கு போன ஃப்ளீட் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு 3 நாளில் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறான். ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, காற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேலஸ்குள்ளே 2 பேர் போகிறாங்க. பேலஸ்குள்ளே போனோன்னையும் ரெயின் கிரேஸ் கிட்ட, உங்கள் அப்பா எப்படி இப்படி ஒரு ஐடியா கொடுத்து த்ரோனுக்கு யார் கரெக்டான ஆளுன்னு செலக்ட் பண்ண போகிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கிரேஸ் கிட்ட கேட்டான். அதுக்கு கிரேஸ், இந்த மாதிரி ஐடியாவில் எங்கள் அப்பாவுக்கு தான் வரும், பட் ஆனால் எனக்கு இதில் உடன்பாடுகள் இல்லை, இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லிட்டாரேன்னு ஒரு வார்த்தைக்காக நான் இதில் இருக்கேன், இருந்தாலும் கடைசியில் த்ரோனை பிடிக்க போகிறது நான் தான். ஏன் தெரியுமா, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸான செயலர்ஸ் இருக்கிறாங்க, நேவி ஷிப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெல்த்து நிறையா இருக்குது. கோல்டு காயினை உள்ளே சும்மா வச்சுருந்தா அது வெறும் கல், அதை எடுத்து வெளியே கொடுத்தா தான் நாம் எந்த அளவுக்கு வெல்த்தாக இருக்கிறாங்கிறது அது பேசும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த த்ரோன் சீட்டில் உட்கார்றா. கிரேஸ் ரெயின்கிட்ட, பார்டர் டவுனில் எல்லா விஷயம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டான். ஏதாவது செய்தி வந்ததா அப்படின்னு ரெயின்கிட்ட கேட்டா. பட் ஆனால் ரெயின் அதுக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள் எதுவும் அங்கே நடக்கலை, பட் ஆனால் ஒரு செய்தி மட்டும் நம்ம காதுக்கு வந்திருக்கு, பில் ஹேஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு ரெயினுக்கு வந்திருக்கு. இப்போ ரெயின் அந்த ரிப்போர்ட்டை கிரேசியாக்கு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம அனுப்பிச்ச மற்ற ஆட்கள் அவங்களும் எந்த விதமான நியூஸஸும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு கிரேசியா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தான். இதை கேட்ட கிரேசியா, நமக்கு ரிப்போர்ட் வரலைன்னா அவங்க ஒன்றா என் பிரதர்ஸ் கையினால் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக காஃபி குடிச்சிட்ருக்கா. அது மட்டும் இல்லை, கிங்ஃபிஷர்கிட்டேருந்து நமக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பிள்ளை 4th பின்ஸை எடுத்துருக்கிறா அப்படின்னு ரெயின் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு கிரேசியாக ஃபெயில் ஆயிடுச்சு தான், அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத, அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கலாம், ஏற்பாடு பண்ணுங்கள் அடுத்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா. எப்படி இருந்தாலும் என்னோடய பிரதர் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபோர்ட்டுக்கு ரெஃப்யூஜியாக போகிறான், நீ கிங்ஃபிஷருக்கு ஒரு லெட்டர் எழுது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்த சொல்லி அப்படின்னு கிரேசியா ரெயின் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பில்லை பற்றி கேட்டால், அந்த பில்லு யார் கொடுத்தது அப்படின்னு ரெயின் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ரெயின் கிரேசியா கிட்ட அந்த பில்லு அல்கமி மாஸ்டர் கிட்ட இருந்து வாங்குச்சு. அதுவும் இல்லாமல் அவர் கொடுக்குறப்ப இந்த பில்லு கலர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்,
இதை வந்து வாயில் வச்சனே சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, வாட்டரில் போட்டாலுமே சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இந்த பில்லை சாப்பிட்டா டெத்து கன்ஃபார்ம். இதனால் ஏற்படக்கூடிய டிசீஸை வந்து நம்மளால் க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னான். அடுத்து கார்ல் வேன் சொல்லி ஒரு சர்ச்சை சேர்ந்த ஃபாதர் தான் காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த கிரே கேஸ்டலில் இருக்கிற எல்லா அஃபீஷியல்ஸும் காசை வாங்கிட்டு மக்களுக்கு தரமில்லாத பொருளை கொடுக்குறாங்க. அதனால் ஒரு ஸ்டேடியம் கொலாப்ஸில் நிறைய மக்கள் இறந்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கில் போடாமல் அநியாயமாக ஒரு அப்பாவி பொண்ணை பிடிச்சி தூக்கில் போட்டிருக்கிறாங்க. இவர் ஆனாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அந்த ஆனா உயிரோடு இருக்கிறத விஷயம் இவருக்கு இன்னும் தெரியல. அப்போது ஒரு சின்ன பொண்ணு அவர்கிட்ட வந்துட்டு, நானும் ஆனா மாதிரியே கொல்லப்படுவேனா அப்படின்னு கேட்டிருக்குது. அதுக்கு அவர் அந்த பொண்ணுக்கிட்ட, இல்லை நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப அங்கே மக்கள் கூட்டம் அலமோதிட்டுருக்குது. அதை பார்த்து பக்கத்தால் போனால் ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு ஒர்க் நோட்டீஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம 4th பிரின்ஸு பார்டர் டவுன் சுற்றி வால்ஸ் கட்டுறதுக்கு தேவையான ஆட்களை ஹையர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாரு. அங்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு கோல்டுன்னு சம்பளம் அறிவிச்சிருக்கிறாரு. இதை பார்த்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சு ஃபாதர் அதில் இருக்கிற சீலை பார்த்துட்டு, இது உண்மையாலுமே 4th பிரின்ஸ் அனௌன்ஸ் பண்ண நோட்டீஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சர்ச்சு ஃபாதருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ ஒன்றும் புரியல. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் ரோலனும் கார்ட்டரும் தன் நகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா வால்ஸையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில இடங்களில் அந்த வால்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்து கேப் விழுந்து கிடக்குது. அப்போ ரோலன் கார்ட்டர்கிட்ட, இந்த வால்ஸ் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணுங்கள், 15 ஃபீட்டு ஹைட்டும் 6 ஃபீட் அகலமும் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்மெண்ட் 20 ரீபில்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ கார்ட்டர் ரோலன்கிட்ட, நாம் இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில் வால்ஸ் கட்டி முடிக்கிறதுக்கே நமக்கு இயர்ஸ் கணக்கில் ஆயிரும், சில மாதங்களை வச்சுட்டு நாம் எப்படி இந்த வால்ஸை கட்டி முடிக்கிறது? யுரைனஸ், நம்ம அதுக்கு முன்னாடி வால்ஸை சுற்றி ட்ரென்ச்சஸை தோண்டுவோம், ஏதாவது பீஸ்ட் வந்துன்னா அதுக்குள்ளே விழுந்துடும், நாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கார்ட்டர். ரோலன் இதை கேட்ட, நியூ ஏன் என்ன பிரச்சனை வால்ஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டான் கார்ட்டர்கிட்ட. கார்ட்டர் ரோலன்கிட்ட, வால்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் கொடுக்குற டைமுக்குள்ளே நம்மளால் ஸ்டேபிளான ஒரு வால்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, வால்ஸை கட்டுறதுக்கு உண்டான ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செதுக்கி அதுக்கப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. ஓகே கார்ட்டர், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் என்னோடய ஐடியா ஃபெயில் ஆச்சுன்னா உன்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுவோம், வா சிமெண்ட்டை வாங்குறதுக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். சிமெண்ட்டா அப்படின்னா என்னென்னு கார்ட்டர் ஆச்சரியத்தோட ரோலன் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ரோலன் கார்ட்டர்கிட்ட, அது கிரே கேஸ்டனுடைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டு, வா போய் அதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன ரூமில் தான் இந்த சிமெண்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை பார்த்து கார்ட்டர், இந்த சின்ன ரூம்லேயே அந்த சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரோலன், ஆமாம், இந்த சின்ன ரூமில் தான் அந்த சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கார்ட்டர், நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோலன் உள்ளே போனான். திறந்தன்னையும் ஆனா வெளியே வந்தா. ஆனாவோட பவர் வச்சு தான் நம்ம ரோலன் சிமெண்ட்டை உருவாக்கிட்டு இருந்தான். ஏன்னா ரோலனை பார்த்துட்டு, நான் நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ரோலன் அங்கே கொட்டி கிடக்கிற சிமெண்ட்டை பார்த்துட்டு, இது நல்லா தான் இருக்குது, இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ரோலன் கிட்ட, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன். ரோலன் ஏன்னா கேட்ட கேள்விக்கு, இது இந்த சிமெண்ட்டெல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு, பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். இது அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, மழை வெயில் எல்லாத்துலேயும் இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொன்னான். இது ஒரு ஆசமான பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இவங்க 3 பேருமே அந்த சிமெண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு கல்லை வச்சு சிமெண்ட்டை வச்சு அடுக்கிட்டு இருந்தாங்க. கார்ட்டர் அதை பார்த்துட்டு, இந்த கல் ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த சிமெண்ட்டு தான் காரணமா அப்படின்னு ரோலன் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ரோலன் அதை பார்த்துட்டு, நல்லா ஒட்டியிருக்கா, நீ வேணால் அதை குத்திப்பாரு உடையதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கார்ட்டர் அதை பிடிச்சி நம்பிட்டு கிடக்கிறான். அப்போ நம்ம ரோலன், இந்த ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு, ஏன்னா இந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷனை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, இதுக்கு தேவையானதெல்லாம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மட்டும்தான், ஒரு குத்து மதிப்பாக அடித்தேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கார்ட்டர்கிட்ட, போது விடு, அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னான். கார்ட்டர் இதை பார்த்துட்டு, இதுதான் எஃபெக்டா, இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குமே, டீமன் பீஸ்ட்டுக்கு எதிராக இது நல்லா நிற்குமில்ல, இதை நாம் சீக்கிரம் அமல்படுத்துவோம், என்ன சொல்கிறீங்க ஐனாஸ் அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியத்தில் குதிச்சிட்டு இருந்தான்.
அது மட்டும் இல்லை யுவர் ஹைனஸ், நம்ம பில்டிங் வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வால்ஸை நம்ம நகரத்தை சுற்றி கட்டிடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ரோலன், என்னோடய ஐடியா வால்ஸை கட்டுறது இல்லை, இங்கே நகரத்தில் இருக்கிற எல்லா வீட்டையும் இந்த மாதிரி ஸ்டோனை வச்சு கட்டி ஸ்ட்ராங்காக்கிறது. இந்த டீமன் பீஸ்ட் ரைடில் வுட்டன் ஹவுசஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டோன் ஹவுஸு ரொம்ப பெட்டராக இருக்குது, இந்த சிமெண்ட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ என்னுடைய நகர மக்களை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு அரிய வகையான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு